நான் ஏன் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அரசியல் கட்சி தலைவரை எல்லாம் சொல்லவில்லை என்றால், இன்று வரை அவர்கள் கொள்கை என்ன என்னும் ரகசியத்தை அவர்கள் வெளியிடவே இல்லை. அது ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த கட்சி தொண்டர்களை கேட்டாலும் தலைவர் சொன்னதுதான். தலைவர் என்ன சொன்னார்னா, தலைவர் சொன்னார்ல அப்ப கேட்டுங்கிறாங்க. நான் அவர்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இப்போதுதான் வந்திருக்கிறார்கள், களத்துக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவுடனேயே எல்லோரையும் எதிர்ப்போம் என்று பேசலாம். அதற்கான ஒரு வலிமை, அதற்கான ஒரு அனுபவம், அதற்கான கொள்கை தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தால் சரி, அதிமுகவுக்கும் அதே திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம் இருக்கிறதே என்று கேட்டால், திராவிட இயக்க பாரம்பரியத்தை அவர்கள் வெட்டி கொண்டு வெகு நாள் ஆயிற்று. இப்போதும் அவர்கள் அதிமுக என்று அதிமுகவுக்கான சுருக்கம் என்கிறார்கள். உண்மையில் அது அமித்ஷா திமுகவாகத்தான் இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும். எனவே அமித்ஷா திமுக அமித்ஷாவை எதிர்க்க முடியாது. அவர்கள் ஒரு பகுதியாக கரைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பாஜக திட்டமிட்டு அழித்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் எதிர்நிலையில் நிற்க முடியாது. ஒரு நீண்ட பாரம்பரியம் உடையவர்கள் பொது உடைமை கட்சி தோழர்கள், அவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள். எனவே இருக்கிற கட்சிகளில் யாருக்கு நேர் எதிரான கொள்கை இருக்கிறது? திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் தான். பாஜகவுக்கு நேர் எதிரான கொள்கை இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. வெறும் தேர்தல் கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணியாகவே நாம் இணைந்திருக்கிறோம். எனவே ஒரு அனுபவம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. வலிமை என்பது எதை சார்ந்தது? வெறும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மட்டும் சார்ந்ததில்லை, பறந்து விரிந்திருக்கிற கிளை அமைப்புகளையும் சார்ந்தது. இன்றைக்கும் நான் கூட்டங்களில் சொல்லுகிற செய்தியை சொல்லுகிறேன். 234 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிக்கான குழு, அந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குத்தான் தமிழ்நாட்டில் வலிமை இருக்கிறது. ஆனால் அதிமுக தன்னுடைய கொள்கை வலிமையை இழந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதிமுக ஒன்றா இரண்டா மூன்றா என்று எண்ணி பார்த்தால் கே.பி. சுந்தராம்மாள் முருகனை பற்றி பாடுவது போல 5-6 முகங்களாக அதிமுக தெரிகிறது. எனவே அவர்களுக்கு அந்த அடிப்படை வலிமை இல்லை. இந்த மூன்றும் திமுக கழகத்திற்கு தான் இருக்கிறது. நீண்ட அனுபவம் இருக்கிறது, பாஜகவுக்கு எதிரான கொள்கை இருக்கிறது, நாடு முழுவதும் பறந்துபட்ட கிளைகளும் நல்ல தலைமையும் ஆழ்ந்த கொள்கையும் இருக்கிறது. எனவே இந்த மூன்றின் அடிப்படையில் நாங்கள் தான் எதிர்க்க முடியும். எதற்காக எதிர்க்கிறோம் என்பதையும் அவர் சொல்லிவிட்டார்.